இல்ல மாமா, நாங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். கோர்ட்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிட வேண்டியதா. ஆமாப்பா, ஆதாரம் எல்லாமே ரெடியா இருக்கு. நாங்க போய் சப்மிட் பண்ணிட்டு கூட்டிட்டு தான் வரணும். சரிடா, சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிண்ணா. போ. ம், சரி, வா நீ இந்திரா. போயிட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். நேத்து ராத்திரியே கொளுத்தி போட்டுட்டேன். அவ்வளவுதான். அக்காக்காரி இன்னைக்கு பைத்தியம் ஆயிட்டான். அப்பன் ஜெயில களி திங்க போறான். இனி இந்திரா வாழ்க்கை அமோகமா இருக்க போகுது. எனக்கு இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்திரா, என்னால இதுக்கு மேல எதுவுமே யோசிக்கவே முடியல கௌதம். எனக்கு எதை பத்தி நினைச்சாலும் அழுகையா இந்திரா. வருது. இங்க பாரு இந்திரா, இங்க பாரு. அடுத்து இப்ப என்ன நடக்க வேண்டியிருக்கோ அதை பாப்போம். கண்ணத்தோட இந்திரா, அழக்கூடாது, சரியா? சரி. என்னாச்சு இந்திரா? கௌதம், கௌதம், இங்க வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் எதுவுமே காணோம் கௌதம். காணுமா? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஆமா கௌதம், நான் அந்த டாக்குமெண்ட்ஸ் இங்க தானே வச்சேன். உன் கண்ணு முன்னாடி தானே எல்லாத்தையுமே வச்சேன். இங்க சரி காணோம் சரி, கௌதம். இரு, டென்ஷன் ஆகாத, நான் பாக்குறேன், தள்ளு. இங்க தான் கௌதம் வச்சேன் நானு. இந்திரா, வேற எங்கேயாவது எடுத்து வச்சியா என்ன? இல்ல கௌதம், நான் இங்க தான் எடுத்து வச்சேன். உன் முன்னால தானே எடுத்து வச்சேன். நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல கௌதம். ஐயோ கௌதம், கௌதம் நீ எடுத்தியா கௌதம்? நான் ஏன் எடுக்க போறேன் இந்திரா? இரு கௌதம். கௌதம், ஃபைல காணோம் கௌதம். எங்கேயுமே எங்க கௌதம் போயிருக்கோ? காணாம போயிருக்குன்னா இத ஒருத்தர் தான் செஞ்சிருக்க முடியும். எங்க சித்தியா தான் இருக்கும். ஆமா கௌதம், கண்டிப்பா அந்த ராகினியத்தை தான் செஞ்சிருக்கணும். ஆனா இப்ப தயவு செஞ்சு அவசரப்படாத கௌதம். ரூம் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு. அது தானா கால் முளைச்சு வெளியே போறதுக்கு சான்ஸே இல்ல. கண்டிப்பா அவங்க தான் ஏதாவது பண்ணிருப்பாங்க. இப்பவே நான் போய் அவங்களை என்ன பண்றேன்னு பாரு. கௌதம், கௌதம், கௌதம் வேண்டாம் கௌதம், வேண்டாம் கௌதம். அத்தை மாமா எல்லாருமே இருக்காங்க. ராகினியத்தை நீ கேட்டா கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்ப நம்ம வீடு இருக்கிற நிலைமையில இந்த பிரச்சனையை கிளப்பி விட வேணாம் கௌதம். விளையாடுறியா இந்திரா? நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். மாமாவை வெளியே கொண்டு வர முடியாது, அது இல்லைன்னா தெரியும்ல. இப்போ வக்கீல் வேற நம்ம வருவோம் நம்பிக்கையா கோர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. திஸ் இஸ் வெரி ரெடிகுலஸ். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அமைதியா போனா என்ன வேணா செய்வாங்களா? கௌதம், கௌதம், கௌதம் ப்ளீஸ் கௌதம், ப்ளீஸ் விடு இந்திரா. கௌதம். கௌதம் பிரச்சனை வேண்டாம் கௌதம். கௌதம். ஷூ. சித்தி, ஆ? சொல்லு கௌதம். டே கௌதம், என்னாச்சு? ஏண்டா இவ்ளோ கோவமா வர? டேய், என்னடா கௌதம், ஏன்டா அப்படி டென்ஷனா இருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சித்தி. வாங்க ஏன் கௌதம், என்னாச்சு? வாங்க சொல்றேன். டேய், என்னதான்டா பிரச்சனை? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட, அதான். வாங்க. டே கௌதம், இப்ப என்னடா முக்கியமா பேசணும்? அது எங்கேயே பேசலாமே. உனக்கு டைம் ஆகுதுலடா. அம்மா, எனக்கு டைம் ஆகுதுதான். ஆனா இவங்க கிட்ட முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். வாங்க சித்தி. டேய் டேய் கௌதம், கௌதம், கௌதம். டேய் நீ எதுக்கு கூட்டிட்டு போறேன்னு தெரியும். இனிமே என்ன செஞ்சாலும் நடக்காது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்ன ஆச்சுங்க இவனுக்கு? தெரியலையே. உன் தங்கச்சி என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. இங்க பாருங்க.
கௌதம் 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 ஏ என்ன கௌதம், என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நேத்து நைட்டு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் எடுத்து வச்சிருந்தேன். கௌதம் 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 ஏய், கௌதம் சும்மா இரு. உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். சித்தி, தயவு செஞ்சு சொல்லுங்க. இப்ப வந்து பார்த்தா அதை காணும். எது, என்னடா சொல்ற? டாக்குமெண்ட்ஸ காணுமா? நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கிறியா கவியா? படுத்துக்கிறியா? ஆ? ஜெயா, நம்ம நடந்த அவசரத்துல ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்லை பாரு. இப்ப நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு ஜெயா. நீங்க எதா இருந்தாலும் நேரடியா பேசுங்க. எனக்கே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பதட்டமா இருக்கு. அது இந்த அவசரத்துல நம்மளால எதை பத்தியும் யோசிக்க முடியல. அதுவும் இல்லாம காவியாவை நம்ம எப்பவும் வேற வீட்டு பொண்ணா நினைச்சதில்ல. அப்போ எனக்கு ஆஸ்பத்திரியில இருந்த பதட்டத்துல இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணலம்மா. என்னப்பா சொல்றீங்க? மாமாவை எப்படியாவது கூட்டு வந்துருவாங்கப்பா. வேற என்ன விஷயம்ப்பா? இல்லடா வெற்றி, என்னதான் நம்ம காவியாவை நல்லா பார்த்துக்கிட்டாலும் பெத்தவங்க கிட்ட நாம இன்னும் விஷயத்த சொல்லாம இருக்கமேடா. ஐயோ, அவங்க 2 பேரும் வந்து கேட்டா நம்ம என்னடா பதில் சொல்லுவோம்? பா அப்படிலாம் சொல்ல முடியாதுப்பா. என்கிட்ட தானே சைன் கேட்டாங்க, அப்புறம் என்ன? ஜெயா, சிவனை என் முன்னாடி வாய் திறந்து பேச வேணாம்னு சொல்லு. அப்புறம் சாதாரணமா பேசிட்டு இருக்க மாட்டேன், அடிச்சு மூஞ்சிலாம் ஒட்டச்சிருவோம் ராஸ்கல். பா என்னப்பா நீங்க? டேய் பேசாதடா. அப்பா இப்ப என்னப்பா? டேய் கதிரு, அவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க, உனக்கு என்னடா? அமைதியாடுறா. ஆனா இந்திராவே அத்தையும் மாமாவும் டிசைட் பண்ணா போதுன்னு தானே டாக்டர் கிட்ட சொன்னா. அவ சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. இந்திரா சொல்லிருக்கலாம் தாமா. ஆனா சம்மந்தியும் சம்மந்தியம்மாவும் விஷயம் தெரியாம தான் அவங்க இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, அவங்க வந்து என்ன வருத்தப்பட போறாங்கன்னு தெரியலையே. ஆமா மாமா, காவியா லேசா முகம் வாடி இருந்தாலே அவங்க அம்மா சரியா கண்டுபிடிச்சி வலிக்குதா என்ன ஏதுன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இங்கிருந்து நேத்து கிளம்பும் போது கூட என்கிட்டயும் சுபாக்கா கிட்டயும் அத்தனை தடவை காவியாவை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்கிட்டயும் அதத்தான் சொன்னாங்க. அவங்க இருக்கும்போது இதெல்லாம் நடந்திருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி சமாளிச்சிருக்கலாம். அவங்க இல்லாத டைம்ல தானே இது நடந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் பெத்த வயிறு இல்லையா, வருத்தம் இருக்க தானே செய்யும். அதை நினைச்சாதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை தானே நம்பி விட்டுட்டு போனேன், அதுக்குள்ள இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்களேன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? சொல்லு ஜெயா. சம்மந்தி வேற இத்தனை நாள் கழிச்சு ஜெயில இருந்து வர போறார். அவர் வந்த உடனே இவ இருக்கிற அந்த நிலைமையை பார்த்தா சங்கடப்பட மாட்டாரு? அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும். அது காவியா அப்பாவை அவ்வளவு சீக்கிரம்லாம் விட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஜெயா, டேய் கதிரு, டேய் கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா நீ? டேய் நீ கொஞ்ச நேரம் பேசாம இருடா. ஏதாவது சொல்லிக்கிட்டு. என்ன கௌதம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு பத்திரமா வைக்கணும்? ஏன் இந்திரா, நீங்க என்ன 2 பேரும் சின்ன பிள்ளைங்களா? இத கூட உங்களால பத்திரமா பாத்துக்க முடியாதா? சித்தி, அனாவசியமாலாம் பேச வேண்டாம். நான் நேரா கேட்கணும் தான் உங்களை கூட்டு வந்தேன். சொல்லுங்க. நேத்து ராத்திரி இந்திரா அந்த கபோர்ட்ல தான் டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வச்சா. அதை நான் பார்த்தேன். எனக்கு தெரியாம வெளியே போக சான்ஸே கிடையாது. இங்க இருந்து டாக்குமெண்ட் வெளியே போயிருக்குன்னா அது கண்டிப்பா உங்க மூலியமா தான் போயிருக்கும். ஐயோ கௌதம், என்ன கௌதம் நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கௌதம், நீ நான் வளர்த்த பையன், ஏன் அக்கா பையன், நீ ஏன் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? என் பையன் என்கிட்டயே இப்படி பேசிட்டு இருக்கான். கௌதம், இந்திரா பேச்ச நீ கேட்காத. இவள நீ முதல்ல நம்பவே நம்பாத கௌதம். நான் போய் இப்படி எல்லாம் பண்ணுவேனா கௌதம்? சொல்லு கௌதம், நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற?
சொந்த சித்தியவே சந்தேகப்படாத கௌதம். நான் பாவம் தானே. இங்க பாருங்க, உங்க கூட பேசுற நிலைமையில நாங்க 2 பேருமே இல்ல. தேவையில்லாம பேசாதீங்க கௌதம். இவங்க நடிப்பை பாக்குறதுக்கே என்னால முடியல கௌதம். எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. எனக்கும் தான் கடுப்பா இருக்கு. சித்தி இங்க பாருங்க, உங்க நடிப்பு உங்க டிராமா எல்லாம் எங்க அம்மா கிட்ட வச்சுக்கோங்க. எங்க 2 பேருக்கும் நீங்க யாருன்னு தெரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. இங்க பாருங்க சித்தி, நாங்க ரொம்ப பெரிய எமர்ஜென்சியில இருக்கோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்க? பேசி டைம் வேஸ்ட் பண்றதெல்லாம் வேண்டாம். டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க சித்தி. என்னடா கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? நான் என்ன திருடியா? இப்படி 2 பேரும் என்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டி, உன் அப்பாவே ஊரு காசை திருடிட்டு தானே ஜெயில போய் உட்கார்ந்துருக்காரு. என்ன நீ பேசுறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அப்படியே உன்னை பார்த்தாலே பொத்துக்கிட்டு வருதுடி. ஆமா, என்ன இன்னும் இந்திராவும் கௌதமும் கிளம்பாம இருக்காங்க? இந்த கௌதம் எதுக்கு ராகினிய விடாம கூட்டிட்டு போனான்னு தெரியலையே. அதுவும் பாருங்க, போய் இவ்ளோ நேரமாச்சு. கௌதம், நீ அவ சொல்றதெல்லாம் நம்பாத. என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்ல. தயவு செஞ்சு என் மேல பழி போடாதீங்க. பாவம் அக்கா வேற வேதனையில இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்ச இன்னும் எவ்வளவு வேதனைப்படுவா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த கொடுமையெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ, ஏன் மேலேயே பழி போடுறாங்களே. ஐயோ, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். ஜெயா, உன் தங்கச்சியோட சத்தம் மாதிரி தெரியுது. இந்த நேரத்துல உன் தங்கச்சி என்ன குழப்பம் பண்ணி வச்சிருக்கிறாளோ? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ராகினி என்னங்க செஞ்சிட போறா? கௌதம் தானே வாவான்னு கூட்டிட்டு போனா. மா, சித்தி அண்ணியும் கண்டாலே கௌதம்க்கு பிடிக்கல. எப்ப பாரு இப்படிதான் சொல்லுன்னு பேசிட்டு இருக்கான். டேய், இனி ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நடக்கிறதே வேற. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஜெயா, சீக்கிரம் வா ஜெயா. அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. நம்ம போய் என்னன்னு பாப்போம் வா. சரிங்க காவியா. அத்தை இப்ப வந்துடுறேம்மா. சுபா, நான் பாத்துக்கிறேன் அத்தை. இப்ப வந்துடுறேன். இங்க பாருமா, வருத்தப்படாத. அக்கா, அக்கா, ஏய். இங்க என்ன என்னடி? கண்ணு? என்னாச்சு? ஏய் கௌதம், டேய் கௌதம், என்னடா? என்னடா நடக்குதுங்க? என்னடா நானே சொல்றேன்க்கா, நானே சொல்றேன். இல்ல, இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? இல்ல, என்ன அடிச்சாதான் இங்க யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. அதனாலதான் இப்படி பண்றாங்க. ஏய், என்னடி சொல்ற? டேய் கௌதம், என்னதாண்டா நடக்குதுங்க? அவன் எப்படிக்கா சொல்லுவான்? நான் சொல்றேன் கேளு. இவ்ளோ நாள் இந்த இந்திராக்கு தான் என்ன பிடிக்காம இருந்துச்சு. நான் என்ன செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருந்தா. இப்போ கௌதமியும் கூட சேர்த்துக்கிட்டா. அவ அப்பாவை காப்பாத்த ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்களா? ஆமா, வக்கீல் அந்த டாக்குமெண்ட் தான் முக்கியமான ஃபைல்னு சொன்னாரு. அத நேத்து கபோர்ட்ல தான் வச்சு பூட்டி வச்சிருந்தோம். இப்போ அது காணாம போயிருக்கு. அதான் கௌதம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்காரு. காணுமா? அப்போ சம்மந்தி எப்படி கூட்டிட்டு வருது? ஏடா கௌதம், என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாவா இருப்ப? ஷோ, இப்ப காவியா கேட்டா என்ன பதில் சொல்றது? மாமா, நாங்க பத்திரமா தான் மாமா வச்சிருந்தோம். இப்போ வந்து பார்த்தா அதை காணோம் மாமா. அதான் ராகினி அத்தை கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு என்ன என்ன திருடின்னு சொல்லுவீங்களா 2 பேரும்? நானே அக்காக்கு குடும்ப வாரிசு இல்லாம போச்சேன்னு கவலையில இருக்கேன். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நானே இதை எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அப்ப காவியா அழுதது முதல்ல எனக்கு தானே கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தா நான் போய் காப்பாத்திருக்க மாட்டேன். இத்தனை பேர் வீட்ல இருந்தும் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தீங்க. அக்கா அக்கான்னு இவ்ளோ பேசிட்டு இருக்கே நீ. ஏய், காவியா ரூம் வாசல்ல வந்து விழுற வரைக்கும் ரூம்ல என்னடி பண்ணிட்டு இருந்த? நல்லா தூங்கிட்டு தானே இருந்த. இப்ப டாக்குமெண்ட் காணோன்னு என்ன வந்து கேள்வி கேட்பியா நீ? பாத்தலக்கா எப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான்னு. வீட்ல ராத்திரி வச்ச டாக்குமெண்ட் காலையில எங்க காணாம போகும்? கௌதம் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வீட்ல சம்மந்திய பிடிக்காதவங்க நீ மட்டும்தான். அதனால தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பார், எடுத்திருந்தா டைம் வேஸ்ட் பண்ணாம கொடுத்து விட்டுரு. ஐயோ மாமா, என்ன பேச்சு மாமா பேசிட்டு இருக்கீங்க? இவனாச்சும் என்னை எடுத்தியானதா கேட்டான். ஆனா நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்களா? அக்கா, இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கக்கா போய் சொல்லுவேன்? போதுங்கக்கா, உன்னை நம்பி நான் வந்ததுக்கு தினம் உன் குடும்பத்தால நான் அவமானப்பட்டு இருக்கேன். சித்தி இருங்க.
அப்படிலாம் யாரும் உங்களை சொல்லிட முடியாது. டேய் கௌதம், எதை வச்சு சித்தி தான் டாக்குமெண்ட் எடுத்தாங்கன்னு சொல்ற? இதெல்லாம் ரொம்ப தப்புடா. என்ன அநியாயமா இருக்குது? வீட்டுக்குள்ள இருந்தது எப்படி காணாம போகும்? எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா. நான் உன் கூட தானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நானே உன் கூட இப்பதானக்கா வீட்டுக்குள்ள வரேன். வேணும்னா நீ ஹேமாவை கேட்டு பாரு, அவ தானே வீட்டுல இருந்தா. வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் சந்தேகப்பட்டு விசாரிச்சுட்டேவா இருக்க முடியும்? ஏமா கௌரி, கௌரி, இதோ வந்துட்டேயா. ஐயா, ஜெயா, எதுக்கும் இந்த பொண்ணுகிட்ட கேட்டு பாரு ஜெயா. இத பாரு கௌரி, இந்திரா ரூமுக்கு நீ எதுக்காகவாவது வந்தியா? அங்க ஏதாவது டாக்குமெண்ட்ட பாத்தியா? கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. ஐயோ இல்லம்மா, நேத்து நீங்க கிளம்பும் போது நான் இங்க வந்து பார்த்தம்மா. ஹேமாமா ரொம்ப முடியாம இருந்தாங்க. நான் அவங்க கூடயேதாம்மா இருந்தேன். வேணும்னா வெற்றி ஐயா கிட்ட கேட்டு பாருங்கம்மா. ஆமாமா, நேத்து ஹேமா அழுதுகிட்டே இருந்தா. இந்த பொண்ணு கூட இருந்தது. ஆனா கௌதம் ரூமுக்கு யாரும் போன மாதிரி தெரியலமா. எனக்கு நல்லா தெரியும், டாக்குமெண்ட் கண்டிப்பா வீட்டுக்குள்ளதான் இருக்கு. வீட்டு ஆளுங்களை தவிர வேற யாருமே இங்க வர வாய்ப்பு இல்லை. இங்க பாருங்க சித்தி, உங்க டிராமாவெல்லாம் நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க. இப்ப விளையாடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. டாக்குமெண்ட்டை கொடுங்க. ராகினி அத்தை, எங்களுக்கு இதுக்கு மேல பேசுறதுக்கு தெம்பு கூட இல்ல. எங்க அக்காவை நீங்க தான் பாத்தீங்கல்ல, தயவு செஞ்சு எடுத்திருந்தா கொடுத்துருங்களேன். பாவி, நீங்கெல்லாம் அடங்கவே மாட்டீங்களா? ஏன் மேலேயே பழி போட்டுட்டு இருக்கீங்க. இதனாலதான் உனக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. உன் குடும்பம் கஷ்டப்படுதுல்ல. உன் அப்பா ஜெயில போய் உட்கார்ந்திருக்கான். உங்க அக்கா பைத்தியம் பிடிச்சு உள்ள உட்கார்ந்திருக்கா. அப்ப கூட உனக்கு புத்தி வரலல்ல. இந்த சமயத்துல கூட என் மேல பழி போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? இப்படி குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த கெட்ட எண்ணத்துக்கு தான் உனக்கு எந்த நல்லதுமே இந்த வீட்டுல நடக்க மாட்டேங்குது. உனக்கு பிடிச்ச சாபம் தான் என் அக்காக்கு வாரிசே இல்லாம போயிருக்கு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? ஐயோ போது ராகினி, நிறுத்து. என்னால இந்த பேச்செல்லாம் தாங்கவே முடியல. ஜெயா, நீ எதுக்கு ஜெயா டென்ஷன் ஆயிட்டு இருக்க? வீட்டுக்கு வெளியே தான் அங்க இங்கன்னு சிசிடிவி கேமரா வைப்பாங்க. ஆனா போற போக்க பார்த்தா நம்ம வீட்டுக்கு உள்ளதான் சிசிடிவி கேமரா வைக்கணும்னு நினைக்கிறேன். ச்சே, இது என்ன குடும்பம்னே தெரியல. அப்பா, என்னப்பா நீங்களும் இப்படி நொந்து போய் பேசினா எப்படிப்பா? டேய் கதிரே, பாரு எப்படி பேசுறாருன்னு. நானும் நொந்து போய் தான் இருக்கேன். என்ன யாராச்சும் கண்டுக்கிறீங்களா நீங்க? எல்லாரும் காவியாவை பத்தி தான் கவலைப்படுறீங்க. எனக்கு குழந்தை இல்லாம போச்சுன்னு எனக்கு கவலை இருக்காதா? எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனை தான் இங்க பெருசா இருக்கு. இங்க பாரு கதிர், எல்லாருமே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு குடும்பத்துக்காக அமைதியா இருக்கும். தேவையில்லாம ஆரம்பிக்காத. டேய் என்னடா, யார் ஆரம்பிக்கிறா? ஏண்டா, ஒரு டாக்குமெண்ட்டை ஒழுங்கா வச்சுக்க துப்பு இல்ல, நீ ஏன்ட்ட பேசுறியா? டேய் கதிர், ப்ளீஸ் கௌதம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாமா, அத்தை, எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். கதிர் மாமா, தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்களுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கலாம் டைம் இல்ல. நாங்க முதல்ல இப்ப கிளம்பணும். டாக்குமெண்ட் இல்லாம என்ன செய்வீங்க? காவியா எழுந்து அப்பா அப்பான்னு கேட்டா என்ன பதில் சொல்றது அவளுக்கு? காவியா கிட்ட இப்ப என்ன பதில் சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற மனநிலைமையில அவ இல்ல இப்போ. இல்ல மாமா, நாங்க ஏதாவது பண்ணி அப்பாவை கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வருவோம். இங்கேயே உட்கார்ந்து போராடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல மாமா. இதயத்துல ஈரமே இல்லாதவங்க கிட்ட பேசுறதும் செவத்துல முட்டிக்கிறதும் ஒண்ணுதான். மாமா, நீங்க பயப்படாதீங்க மாமா. அத்தை, அத்தை, நாங்க கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவோம். நாங்க கிளம்புறோம். கௌதம், நம்ம கிளம்பலாம். கௌதம், நான் போய் என் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் கௌதம், வருத்தப்படாதடா. ரொம்ப தப்பு பண்றீங்க. மாமா, நான் கிளம்புறேன் மாமா. சரிம்மா. அத்தை, நான் போயிட்டு வந்துடுறேன்.
போடி போ. உன் அப்பாவை வெளியில கூட்டிட்டு வர முடியாது. ஜெயில கழி தின்னுட்டு தான் இருக்கணும்.